எல்லா கிரகங்கள்லையும் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்துமே சூரியனை நோக்கித்தான் வழிபடும். காரணம் அத்தனைக்கும் உணர்த்தப்படும். நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உன்னை படைத்தேன்னு ஆத்மா உணரும் போது தெய்வம் உணரப்படும். அப்ப இது வெறும் நம்ம சூரிய மண்டலத்துக்கு மட்டும் சொல்றேன். இதுவே நீங்க பல மண்டலங்கள் இருக்கு, பால்வெளி மண்டலம், அது இதுன்னு போய்கிட்டே இருக்காது. கேலக்சி 6 மாசம்ன்றது தேவதைகளுக்கு. தேவதைன்னா பொதுவான வார்த்தைன்னு முதலே சொன்னேன். தேவர்கள், தேவதைகள், அதாவது ஆண் தேவர்கள், பெண் தேவதைகள். இப்ப தட்சிணாமூர்த்தினா ஆண் தேவதை, அதுவே சரஸ்வதினா பெண் தேவதை. இது தேவதை தான், கடவுள் கிடையாது. இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்றது தான் கடவுள். இவங்களை நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு வைக்கப்பட்ட ஒரு தேவதைகள் தான் நமக்கு. அதாவது அவங்களுக்கு அடுத்த நிலையில, இப்போ ஒரு டாப் பொசிஷன்ல ஒருத்தர் பதவியில இருக்காருன்னா அவரை நம்ம சிஇஓன்னு சொல்றோம், இல்லை ஜிஎம்னு சொல்றோம். அந்த நிலையை பொறுத்து அதுக்கு அடுத்த லெவல் இருக்கும், அதுக்கு அடுத்த லெவல் இருக்கும். அப்படி கடைநிலை ஊழியர் வரைக்கும் இருக்குல்ல. அந்த மாதிரி மனுஷனுக்கும் இறைவனுக்கும் ஊடால இருக்கிறவங்க தான் நம்ம தேவதையை டச் பண்ணி தேவதா லோகம் போய் தான் இறைவனுடைய உலகத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்ல, மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வு வாழ்றதுக்கும் போகணும்னா முதல்ல ரூட் ஆஃப் இது தேவதா லோகம் தான். இது நல்ல ஆத்மாக்களுக்கு. இன்னொரு ரூட் ஒன்று இருக்கு, பாதாள லோகத்தை நோக்கி போறது, தெற்க போறது. நான் சொன்னேன்ல, உத்தராயண காலத்துல இறந்தாலே நம்ம சிம்டம்ஸா புரிஞ்சுக்கலாம் அவர் புண்ணியங்கள் பண்ணவர்னு. தட்சிணாயன காலத்துல இறந்தா அது பாவின்னு அர்த்தம். அவன் அடுத்து பாவப்பிறப்பு தான் எடுக்க போறான்னு அர்த்தம். அதனாலதான் மகாபாரதத்துல பீஷ்மர் உத்தராயண காலம் வரைக்கும் காத்திருந்து தன் உயிரை நீர்க்கிறார். அப்ப அவர் அந்த நேரத்துல பேசும்போது வெளிப்பட்ட விஷயம்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி நேரத்துல அவர் உயிர் பிரியணும்னு நினைக்க, உயிர் பிரிய போகுது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனான்னா பின்னாடி போனான்னா சாக போறாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, உத்தராயண காலத்துலதான் புண்ணிய உலகம் இருக்கு, அந்த ரூட்ல போனா தான் புண்ணிய உலகம். வெளியே போன உடனே அந்த ரூட்ல போயிடும், இழுத்துட்டு போயிடும் ஆத்மாவை. வடதுருவத்துக்கு நோக்கி இழுக்கிற தன்மை, ஆத்மாவை வடதுருவம் நோக்கி இழுக்கிற தன்மை உத்தராயண காலத்துல இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு சயின்ஸு. தட்சிணாயன காலத்துல ஒருத்தர் இறந்தா அந்த பூமி அப்படி கீழ் நோக்கி இறங்கி இப்படி மேல் நோக்கி ஏறுற மாதிரியான அமைப்பு தான் அந்த சூரியனை நோக்கி ஏறி இறங்குற மாதிரி ஒரு 23 டிகிரி சாய்வு கோணத்துல இருக்கிறதுனால தான் இந்த ஏறு கோணத்துல இருக்கும்போது அவங்க இறந்தாங்கன்னா ஆத்மாவும் அதை நோக்கி, இப்போ நீங்க பூமி சுத்துற மாதிரி அதே ஸ்பீட்ல சேட்டலைட்டை நீங்க நகர்த்தி விட்டா தானே இந்தியாவுக்கு நேராகவே நம்ம சேட்டலைட் நிற்கும். அது நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க, பூமி சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அரை மணி நேரம் கழிச்சு வேற ஊருக்கு போயிடும் அந்த சேட்டலைட்டோட கம்யூனிகேஷன். அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு வேற ஊருக்கு போயிடும். அதனாலதான் அவங்க ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னு பேர் இருக்கு. அங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. நேரம் நம்ம நாட்டுக்கு நேரா நிப்பாட்டிட்டாங்க. அமெரிக்கானா அமெரிக்காவுக்கு நேரா நிப்பாட்டிட்டாங்க. ஜெர்மன்னா ஜெர்மனுக்கு நேரம் நிறுத்துறாங்க. நிலை நிறுத்துதல் வருதுல. இந்த ராக்கெட் ஏவும் போது சேட்டலைட் நிலை நிறுத்தப்பட்டது, வட்டப்பாதையில் ஓடுபாதையில் நிலை நிறுத்தப்பட்டது. அந்த ஓடுபாதை பூமியோட சேர்ந்தேதான் அந்த அந்த ஒரு கயிறை கட்டி அப்படியே ஒரு பாலை அப்படி சுத்திக்கிட்டு, நான் சுத்தும் போது என் கூடயே சுத்தி வரும்ல, என் முகத்தை அப்படி பார்த்துக்கிட்டே சுத்துறேன்னா முகத்தையே பார்த்துக்கிட்டு சுத்தி வரும். அந்த மாதிரி அந்த நேரம் அந்த இதுக்கு நேரம் சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அண்டத்துல அப்படிதான் இருக்கும். அதுல திக்கு எல்லாமே ஒரே திக்கு தான், ஒரே வெற்றிடம் தான். இதான் கிழக்கு இதான் மேற்குன்னுலாம் சொல்ல முடியாது. அங்கிருந்து பார்த்தா எந்த நேரமும் சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சேட்டலைட்ல இருந்து. நமக்கு மாதிரி காலையில மத்தியானம் சாயங்காலம்லாம் அங்க கிடையாது. காலமற்ற தன்மை, அதுதான் இந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், விஞ்ஞானமும் புரிஞ்சுக்கிறணும். கொஞ்சம் சும்மா புரிஞ்சுக்கிறணும். ரொம்ப பெரிய நம்ம ஒன்றும் சயின்டிஸ்ட் ஆக போறது இல்லை. பட் ஒரு ஜோதிடர்ன்றவர் அதையும் புரிஞ்சுக்கிறணும்.
அப்பதான் ராசி மண்டலத்தை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிற முடியும். அப்படி ராசி மண்டலத்துல புரிஞ்சுக்கிட்டாதான் பலனை வந்து சரியா சொல்ல முடியும். இதுதான் அதுல உள்ள விசேஷம். அப்படி வந்து அந்த தேவதைகளுக்கு வந்து உத்தராயண காலம்ன்றது பகலு, தட்சிணாயன காலம்ன்றது இரவு. அதனாலதான் நான் சொன்ன மாதிரி மார்கழி மாசம் வரும்போது அவங்களுக்கு விடுகிற நேரம், பகல் வர நேரம், சூரியோதயம் மாதிரி அந்த அடுத்த உத்தராயண காலம் உதிக்கிற நேரம். எனவேதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அவர் வந்து தன் உயிரை, பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சூரியோதயம் ஆகிற மாதிரி அந்த தை மாசத்துல உயிரை விட்ட மாதிரி அவர் இருக்கார், வெயிட் பண்றார் அம்பு படுக்கையில. அப்போ அவர் எவ்வளவு புண்ணிய ஆத்மா, அந்த நேரத்துல கூட அவரை இந்த மாதிரி அம்பு படுக்கையில இருக்காரு, அம்பால தாக்கப்பட்டாரு, அவர் வந்து கௌரவர்களுக்கு சப்போர்ட்டா போயிட்டாரு, அவர் ஒரு அதர்மவாதின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுன்றதுனாலதான் இறைவனுடைய நாமங்களான 1000 நாமங்களை அவர் சொல்றாரு, சகஸ்ர நாமத்தை சொல்றாரு. மகாபாரதம் வந்து கதைக்குள் கதை, கதைக்குள் கதைன்னு போகும். அதெல்லாம் யார் சொன்னாலும் நல்லதைத்தான் சொல்லியிருக்காங்க, அதை கேட்கணும். அதை மனிதர்கள் மாத்தி வச்சுட்டாங்க. இதுல ஒரு தப்ப சொல்லி, இதுல ஒரு இதை சொல்லி, அந்த மாதிரி குறைகளை வந்து மனுஷன் எப்போ, மனு நீசன் தானே, மனுவை அழிப்பவன் அவன் தான் மனு நீசன். அதனாலதான் அவனுக்கு பேரே மனுஷன்னு வச்சிருக்கு. மனு சன்னு கிடையாது, மனுவோட சன்னு கிடையாது, மனு நீசன்னு பிரிக்கணும். நீசன்னா அழிப்பவன் அல்லது கெட்டவன். மனுவிற்கு கெட்டவன். மனுனா ஒரு தர்மம், ஒரு பிரின்சிபல். அந்த பிரின்சிபலுக்கு அவன் வந்து எதிரானவன். ஏன்னா இவன் எப்பவுமே இவன் கடவுள்கிட்ட போய் வேண்டும் போதே, கடவுளே எனக்கு சீக்கிரம் கல்யாணம் வரணும், கடவுளே எனக்கு சீக்கிரம் பிள்ளை வளர்க்கணும், கடவுளே நான் சீக்கிரம் வீடு கட்டணும், கடவுளே நான் சீக்கிரம் கார் வாங்கணும், கடவுளே நான் அதை செய்யணும், இதை செய்யணும். இவனுடைய இச்சையத்தானே வேண்டான் கடவுள்கிட்ட. ஆனா பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்பதான்டா உனக்கு வந்து கடவுள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்றாரு.